வாட்டி இல்ல 2-3 வாட்டி நிறைய வாட்டி பார்க்கலாம். விஜய்க்காக ஆர்டிஃபிஷியலா இருக்குன்றாங்களே. இல்ல கரெக்டா இருந்தது. எங்க ஏஐல எவ்வளவுங்க பண்ண முடியும், சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் மாதிரிலாம் இல்ல. கேப்டன் தான் ஃபர்ஸ்ட் சீன் எதிர்பார்க்கவே இல்ல. கேப்டன் எஸ்கே எல்லாரும் எதிர்பார்க்காத சீன் நிறையவே வந்தது. அஜித் மியூசிக் மட்டும் தாங்க போட்டிருக்காங்க. அஜித் காமிக்கல, லாஸ்ட் எண்டிங்ல அஜித்ல முடிச்ச மாதிரி இது சூப்பரா இருந்தது. டான்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல. விஜய் எப்பவுமே கலக்கிற படம் வேற லெவலில் இருக்குல்ல. எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் இருக்கு. என்னென்னலாம் இருக்குன்னு சொன்னாலும் அது எல்லாமே இருக்கு. யார் புதுசாக படம் பார்க்க போறீங்க, இதெல்லாம் ரிவ்யூ வந்து ஸ்பாயிலரை பார்க்காம போய் படம் பாருங்க. ஒர்த்தை என்ஜாய் பண்ணுவீங்க. தளபதியும் பார்க்கலாம், தலை ஃபேன்ஸும் வந்து இது பார்க்குற அளவுக்கு ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தலை ஃபேன்ஸ் 2 பேருமே என்ஜாய் பண்ணாங்க படத்தை. அண்டு வரைஞ்சிருக்க எல்லா கேமியோ ரோல்ஸுமே வந்து வேற லெவலில் இருக்கு. என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாமே ஆக்கிபை பண்ணியிருக்காங்க. படம் வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன். பிஜிஎம் பின்னிட்டாங்க. பாட்டை வந்து கொஞ்சம் லாக் இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு கோப்பப் பண்ணிருக்க. மற்றபடி பிஜிஎம்ல வேற லெவலில் இருக்கு. அண்ட் வந்து சொல்ல போனால் 2024 பிகெஸ்ட் பிளாக் பாஸ்டர் ஜெயிலர் வந்து கண்டிப்பாக இது பீட் பண்ணோம். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ள படம். ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் பார்க்கலாம். எமோஷனல் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுச்சு. இது வந்து முன்னாடி நான் தளபதி படத்தில் வந்து தெரியல தான் எமோஷனல் ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் ஆனது பார்த்தேன். இந்த படத்தில் அந்த எமோஷன் வந்து ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் வந்து சூப்பராக இருந்தது. இந்த விஷயமும் வந்து எதிர்பார்க்காத மாதிரி நிறைய விஷயம் உள்ள இருக்கு. படம் நல்லா இருக்கு. விஜய்க்கு இது லாஸ்ட் படமா இருந்தால் இது ஒரு பெஸ்ட் படமா இருக்கு. கண்டிப்பாக நைஸ் மூவி பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். சென்டிமெண்ட் சீன் எல்லாமே சூப்பராக இருக்கு படத்தில். கேமியோ நிறைய இருக்கு. அதை நான் ஓப்பன் பண்ண விரும்பல. பாருங்க, எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே அது பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு படம் பார்க்கலாம். சூப்பர். அது வந்து ஸ்டார்டிங் வந்து பார்க்கும்போது ஓகே அந்த விஷயம் இருந்தது. பட் பீஜம் கலக்கிருக்காரு. அவரோட ப்ரீவியஸ் பீஜமும் இதில் உள்ள இருக்கு. சொல்ல விரும்பல, நீங்க பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. எல்லா ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். தளபதில ரொம்ப பிடிச்ச விஷயம் தளபதி. அவ்வளவுதான். தளபதியா இருந்தாலும் ஒரு கதை நல்லா இருந்துச்சு. எல்லாமே அம்சமா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. எல்லாமே டைரக்ஷன் சூப்பர். கேமியோ எல்லாமே சூப்பர். எல்லாமே படம் சூப்பர். படத்துல கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துருச்சு. அதாவது நீங்க சிஎம் போய் அவங்க நீங்க போய் பாலிடிக்ஸ் போக ஆக்டிங் ரோல நான் பாக்குறேன்ற மாதிரி. அதே மாதிரி டிஏஜிங் ஃபேக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. பூவே உனக்காக தளபதியில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை தளபதியில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பத்ரியில பாக்குற தளபதி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இப்ப மாஸ்டர் தளபதி வரைக்கும் எல்லா தளபதி பிளஸ் ஓல்ட் ஏஜ்ல எப்படி இருப்பாருன்ற மாதிரி டிஏஜிங் அற்புதமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லா ஏஜுக்கான தளபதியை வந்து இதுல காமிச்சிருக்காங்க. ஸோ டிஏஜிங் ஆங்கிளும் ரொம்ப ரொம்ப சூப்பர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யுவன் சார் வந்து கொஞ்சம் நெகட்டிவா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா படத்துல போய் பாருங்க, விசில் போர்டு சாங்ல ஆரம்பிச்சு மட்ட சாங்ல ஆரம்பிச்சு படம் போற ஸ்பீட்ல பிஜிஎம்ல பயங்கரமா கோரிலேட் ஆகுது. ஸோ தட் வைஸ் ஆல்சோ சூப்பர். படம் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி சூப்பர். தளபதி கம்பேக்னு தான் சொல்லணும். வேற அதாவது இதுக்கு மேல வந்து நம்ம படத்தை கொடுக்க முடியாது. தளபதிக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக். இந்த 3 மணி நேரம் வந்து போனதே தெரியல. இதுக்கு மேல வந்து நம்மளுக்கு வந்து படம் வந்து கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. கங்க்ராட்ஸ் டு வெங்கட் பிரபு சார் அண்ட் டீம். சொல்லணும் அப்படின்னா இப்போ இருக்கிற கரண்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து சாலிடான ஒரு கமர்ஷியல் ஸ்க்ரீன் பிளே வந்து எப்படி பண்ணணுன்றதை வெங்கட் பிரபு சார்கிட்ட கற்றுக்கலாம். எக்ஸ்ட்ராடினரி ஸ்க்ரீன் பிளே. 3 ஹவருக்கு மேலே படம் போரே அடிக்கல. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி இருக்கு, இந்த செகண்ட் ஹாஃப் அப்படி இருக்குலாம் சொல்லுவாங்க. நான் வந்து காமன் ஆடியன்ஸாக சொல்கிறேன், இந்த 2024ஓட பெஸ்ட் கமர்ஷியலில் கோட் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக விஜய் சாருக்கு அவார்டு. ஒரு நெகட்டிவ் ஷேட் ஒன்று பண்ணியிருக்காரு. அவனை பிரியமுடனுக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு ஷேடில் வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் அப்பா பையனோட ஃபேஸ் ஆஃப்லாம் பயங்கரமாக இருந்தது. தலை அஜித்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசைப்படல. ஏன்னா சாயங்காலமே டக்குன்னு எங்கள் அம்மா அப்பாவை நான் கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா இந்த மாதிரி கமர்ஷியல் படத்துக்கு வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் தான் சக்ஸஸ். இப்போ நிறைய படத்துக்கு அது வந்து தேவை. எக்ஸ்ட்ராடினரி ஸ்க்ரீன் பிளே. கடைசியாக ஒன்று சொல்ல போனால் என்னோட வெங்கட் பிரபு சாருக்கு ஜெயிச்சிட்டோம். செம்மையாக ஜெயிச்சிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். அல்டிமேட் ப்ரோ.
3 hours எப்படி போச்சு? 3 hours நான் போனதே தெரியல. சீரியஸ் நான் உட்காந்து பார்த்துக்கிறேன், வீடியோ எடுத்துக்கிறேன். செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. செம்ம நீங்களே போயிட்டு தேட்டரில் போய் பார்க்கலாம். மியூசிக் தான் தரமாக இருக்குது. ஒரு பிஜிஎம் வந்து அல்டிமேட்டாக இருக்குது ப்ரோ. நிறைய பேர் ஓட்டுனாங்க சாங் வந்து யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்ச நேரம் முக்கியம் இருக்குது சொல்லிட்டு. இதுவும் நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அல்டிமேட்டாக பிஜிஎம் அந்த சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. டான்ஸஸும் நல்லா ஆடிக்காங்க. த்ரிஷா மேடம் வந்து செம்ம அல்டிமேட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. டான்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. தலை ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்து ஏகே சொன்ன வந்து தலை ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதில் ஒன்று ஹைலைட் என்னன்னா அவர் தலை விஜய் சார் வந்து கட்சியில் இறங்கிட்டார். கண்டிப்பாக தலை ஃபேன்ஸ் எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, எஸ்கே ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ எல்லா ஃபேன்ஸும் வந்து நீங்கள் கண்டிப்பாக இளைய தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. செம்மையான கேள்வி கேட்டீங்க. அது வேற சேனல், இது வேற சேனல். இருந்தாலும் வந்து ரெண்டுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனால் ஒரு பாயிண்ட்ல வந்து மங்காத்தா தூக்குறாரு. இந்த படம் தமிழ்நாடுக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக புதிய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உள்ள டைம்ல இது தேவை, அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எப்பவுமே கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம், எல்லாருமே ரசிக்கலாம். எல்லாருமே ரசிக்கலாம், எல்லாருமே இருக்காங்க. எஸ்கே ரசிகர் வந்து ரசிக்கலாம், அர்ஜுன் ரசிகர் வந்து ரசிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு படம். சார் இந்த எஸ்கேவோட ரெஃபரன்ஸ் இருக்குன்றாங்க. எஸ்கேட எஸ்கே இதுல மெயின் ரோல் எதனா பண்ணிருக்காங்க? இல்ல அவர் வந்து தேவையான இடத்துல பஞ்ச் பண்ணிருக்காரு. ஒரு கிரிக்கெட் ஆடியன்ஸா வந்திருக்காப்ல, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. சார் மோகன் சார் தான் வில்லன் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துருக்கோம். அப்படி அவர் தான் மூணாவது ஒரு வில்லன் இருக்காரு, நம்ம ரிவீல் பண்ண வேணாம், எல்லாம் பண்ணிட்டானுங்க, இருந்தாலும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காங்க. மோகன் சாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் மோகன் சாருக்கோ பிரசாந்துக்கோ இது ஒரு பயங்கர கம்பேக்னு சொல்லணும்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு மீட்டர் கொடுத்தாங்க, அந்த மீட்டரில் வச்சு கரெக்டாக செஞ்சிருக்காங்க. படம் ஒரு தடவை ரசிக்க முடியாது இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்னேகா மேடம்லாம் சும்மா அப்படி வந்து உட்காந்தாவே அழகு ஃப்ரேமில் ரசிக்கிற மாதிரி இருக்கு. சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது ப்ரோ, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை படம் வந்து ஆப்டா இருக்கு. படத்தில் எல்லாமே இருக்கு. ஆனால் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிலாம் கதை அடிச்சிருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. 3 hours எப்படி போச்சுன்னே தெரியல. அது செகண்ட் ஹாஃப்லாம் வந்து முடிஞ்சதே தெரியல. ஒரு லாஸ்ட்ல வந்து ஒரு சஸ்பென்ஸ் சொல்லியிருக்காங்க. மேபி செகண்ட் பார்ட் வருதான்னு தெரியல. அவர் பாலிடிக்ஸ் சென்டர்னால அது எப்படி இன்னும் செகண்ட் பார்ட் வருமானு தெரியல. ஆனால் எடுத்தா அதுக்கு ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் செகண்ட் ஹாஃப் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட் வந்தால் நல்லா இருக்கும். படம் பார்த்தோம்னா 3 hours 3 minutes. ஒரு படம் 2.5 மணி நேரம் நாளா போனாலே போர் அடிக்கிற மாதிரி வந்துருக்கு. சில படம்லாம் 2 hours வச்சாலே போர் அடிக்கும். சில படம்லாம் இந்த படம் அப்படி இல்லை. நல்லாவே ஒரு ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிற படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ஃபேமிலி ஸ்டோரியெல்லாம் வரனால கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. அது ஸ்லோ இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீக்கிரம் முடிஞ்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிச்சு.